ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் தொக்கு பார்க்க போகிறோம். சஷ்டி விரதம் முடிஞ்சு நம்ம இன்றைக்கி நான்வெஜ் சமைச்சோம். அதில் ஸ்குவிட் மசாலா பார்த்தாச்சு. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் தொக்கு பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. இந்த பெப்பர் சிக்கனுக்கு கண்டிப்பாக கடுகு தான் சேர்க்கணும், மற்ற எதுவும் சேர்த்துட வேணாம். சோம்புலாம் சேர்த்தா நல்லா இருக்காது. சோம்பு எல்லாத்துக்கும் நான்வெஜ்ஜுக்கு சோம்பு சேர்ப்பாங்க. நான் ஒரு சிலருக்குலாம் கடுகு சேர்ப்பேன், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும். கடுகு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போல் அரிஞ்சிக்கோங்க, மீடியம் சைஸில். ஏன்னா அதுக்கு மேலே போட்டால் சிக்கனுக்கு அந்த மசாலா தொக்கு மாதிரி ஆகிடும், பெப்பர் சிக்கனோட ஃபீலே இருக்காது. வெங்காயம் நான் இந்த மாதிரி வீடியோவில் காமிச்ச மாதிரி நல்லா ப்ரௌனாக ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி பேஸ்ட் சேர்த்துப்போம். யூஸ்வலாக நான் தக்காளி கட் பண்ணி தான் சேர்ப்பேன். என் முதல்ல நான் அதை அரைச்சிட்டாங்க, சரி அதை அரைச்சதே சேர்த்துருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஒரு 3 சேர்த்துருக்கோன்னா தக்காளி ஒரு 1.5 அந்த மாதிரி தான் சேர்க்கணும், அவ்வளோதான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டா ஒரு மாதிரி புளிப்பாகிடும். நான் கடுமா தொக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி தான் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். சும்மா அரிசி சேர்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வதக்கிட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. அந்த தொக்கோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு அரை கரண்டி மிளகாய்த்தூள். ஏன்னா இதில் நம்ம பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். இந்த ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள்லாம் ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் பெப்பர் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். காரமும் அதோட காரத்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்களோட ஸ்மெல் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கனை பொறுத்த வரையில் நம்ம எப்போவுமே ட்ரை மசாலா மாதிரி தான் பண்ணணும். அதில் தண்ணி சேர்த்தோ நிறைய குழம்பு மாதிரி ஆக்கிடக்கூடாது. அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அதை ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச வரை ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணணும். 20 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணும் போதே அது பாதி வெந்துடும். அதோட சிக்கன்லேருந்து தண்ணி வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே லாஸ்ட்டில் சுண்டி வரதுக்காக நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு அதை சுண்ட வச்சிடலாம். பெப்பர் மட்டும் கொஞ்சம் மசாலா திக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பெப்பர் சேர ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிறதுலையே ஜெய்க்கு ரொம்ப பிடிச்சது இந்த பெப்பர் சிக்கன் தான். வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுன்னு கேட்டுருவார். நானும் சலிக்காமல் அவருக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செய்கிற சமையலில் உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன சமையல் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் ஒய்ஃப் செய்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். விரதம் முடிஞ்சு இவ்வளோத்தையும் மொத்தமாக தட்டில் வச்சு பார்க்கும் போதே ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.